ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, குழந்தைங்கள் ஸ்கூல் விட்டு வந்த கையோட ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது நான் கோதுமை மாவில் தான் செய்கிறேன். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க. காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மல்லித்தழை போட்டுக்கலாம். அதை விட ஜீரகத்தை கொஞ்சம் கையால் நசுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா பரட்டிட்டு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் எந்த ஸ்பூனால் எடுக்கிறேனோ அதில் தான் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணலை. உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். உருளைக்கிழங்குக்கும் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க திட்டமாக. இப்போ புளிப்பு சுவைக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பசைஞ்சு எடுத்துக்குவோம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. நமக்கு அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிணைஞ்சிட்டோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி தைக்கிற கட்டையில் மாவை வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்துக்கங்க. கொஞ்சோண்டு மாவு ஒட்டுச்சுன்னா மாவு தூவிக்கலாம். தூவிக்கிட்டு இதை வளர்த்து எடுத்துக்குவோம். பாருங்கள், ஃபுல்லாக இந்த அளவுக்கு நான் வளர்த்து எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்குன்னு இது மேலே ஸ்டெஃபிங்கை வச்சு நம்ம ஃபுல்லாக தடவி விடுவோம். எல்லா பக்கமும் தடவுணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலாவோட மாதிரி இந்த ஸ்டெஃபிங்கை ஃபுல்லாக தடவிக்குவோம். பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா தடவியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து மெதுவாக அப்படியே ரோல் பண்ணுங்க. அதெல்லாம் ஒட்டாது. நல்லா அழகாக ரோல் பண்ணலாம். இப்படியே நான் செய்கிற மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், அழகாக ஒத்த சீருக்கு ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்குவோம். அந்த கத்தியில் கொஞ்சோண்டு எண்ணெய் மாவு எதையாச்சும் தடவிக்கிட்டு இப்படி நறுக்கலாம். இப்படி வெட்டுனா ஒட்டாது கத்தியில்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம். இந்த ஸ்நாக்ஸு செய்கிறது ரொம்ப சுலபந்தான். லஞ்ச் பாக்ஸு டிஃபனாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள், வெட்டியாச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்குவோம். நல்லா ரவுண்டு ஷேப்பில் நல்லா சரி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு தூவி ஒரு ஒரு உருண்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி கையால் லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் ரொம்ப தட்டையெல்லாம் தட்டணுன்னு தேவையில்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 போட்டு நம்ம இதை நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். நான் இந்த சட்டியில் 3 போட்டிருக்கேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை அழகாக பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ இதை திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள், வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த பேஜையும் இந்த மாதிரி நம்ம 3 பொரித்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. அடுத்த பேஜையும் போட்டு பொரிச்சாச்சு. இந்த பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சாஸை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.